ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சமையல் ஷோ. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 2 வகையான தோசை. நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்கேன், அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பச்சை பயிறு தோசை செய்ய ஒரு கிண்ணத்தில் 1 டம்ளர் பச்சை பயிரும் 1/4 டம்ளர் பச்சை அரிசியும் எடுத்துக்கணும். பச்சை பயிறு அதிகமாக தான் இருக்கணும். ரெண்டையும் ஒன்றா ஊற வைக்கணும், தனித்தனியாக ஊற வைக்க தேவையில்லை. பச்சை பயிரை விட 4 மடங்கு தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். பச்சை பயிறு எதுவும் மிதங்காத மாதிரி ஊற வைக்கணும். இதை 8 மணி நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லா ஊறும், பதமாக இருக்கும். 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போ சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தோசை மாவு பதத்தில் தண்ணியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம். நைஸாக அரைச்சி எடுத்த இதனோட 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். இப்போ தோசை மாவு ரெடி. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசை கல்லில் 2 கரண்டி தோசை மாவு ஊற்றிக்குங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி தோசையை திருப்பி போட்டு எடுத்தா சுவையான பச்சை பயிறு தோசை ரெடி. தக்காளி தோசை செய்ய 1 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சா போதும். ஏற்கனவே நான் 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்க. பச்சரிசி சீக்கிரமாகவே ஊறிடும். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு 3 தக்காளி, 3 காஞ்ச மிளகாய், 1 துண்டு இஞ்சி, சோம்பு 1 டீஸ்பூன். மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கணும். இஞ்சி சிறு துண்டுகளாக வெட்டி போட்டுக்கலாம். சோம்பையும் சேர்த்துட்டு தக்காளியை வெட்டி போட்டுக்கணும். இந்த தக்காளி தோசையை 1 மணி நேரத்தில் ரெடி பண்ணி அப்படியே செஞ்சு சாப்பிடலாம். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இதனோட பச்சரிசியும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இதனோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலக்கினா தக்காளி தோசை மாவு ரெடி. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல்ல 2 கரண்டி தோசை மாவு ஊற்றிக்கங்க. தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றி தோசையை திருப்பி எடுத்தால் டேஸ்டான சாஃப்டான தக்காளி தோசை ரெடி. இந்த சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.